மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குங்க சார். இந்த ராசியில் பிறந்தவங்க இப்படித்தான் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன குணம்? எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்குவாங்க, ஆனால் இவர்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ராசி. இந்த டாக்குமெண்ட் ரைட்டு, பத்திரப்பதிவு, எழுத்து, பிரிண்டிங், எழுதுகோள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பாட புத்தகங்கள், இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வெற்றிகள் தேடி வரும். இந்த கற்பனை சார்ந்த விஷயங்களில் இவர்கள் பெருமாளை வழிபாடு செய்யணும். மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளை மலர் மாலை கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமான யோக பலன்கள் நடைமுறைக்கு வரும். 16 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகளை பெறுவார்கள். கோவில் வழிபாடு என்று வந்துவிட்டாலே இந்த மிதுன ராசியில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வழிபாடு. மிதுன ராசியில் நான் பிறந்துட்டேன், நான் ஒரு கோயிலுக்கு கம்பல்சரி என்னுடைய ஆயுள் காலத்திலேயாவது கம்பல்சரி போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது என்றால் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாளில் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்க லைஃப்பில் இதெல்லாம் கிடைக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஒரு தத்துவம் ஒன்று இருக்குல்லங்க சார். ஸோ அந்த மிதுன ராசி நேயர்களுக்கான தத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. காலபுருஷ தத்துவத்திற்கு 3வது ராசியாக வர்ணிக்கப்படக்கூடிய மிதுனம் என்பது ஒரு உபய காற்று தத்துவ ராசி. உபய இயக்கமும் காற்று தத்துவமாகவும் செயல்படக்கூடிய ஒரு ராசி. இந்த உபய காற்று தத்துவ ராசி இது இரட்டைப்படை ராசியாக வரும். அப்படிங்கிறதுனால எல்லாமே இரட்டிப்பாக தரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றது. இந்த இடத்துல இது முழு அளவில் அறிவுபூர்வமான நடவடிக்கைகளையும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தன்மையும், எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராசி வழங்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ உபய காற்று தத்துவ ராசி அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அனைத்து அன்பர்களுக்கும் அறிவுறுத்துகிறோம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குங்க சார். இந்த ராசியில் பிறந்தவங்க இப்படித்தான் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன குணம்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு குணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்குவாங்க, ஆனால் இவர்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ராசி. ஏன்னா இவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் தான் செய்ய போகக்கூடிய காரியம் சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அதிக அக்கறை காட்டக்கூடிய நபர்கள். இதனாலேயே இவர்கள் நல்ல ஆலோசித்து பல பேருடைய ஆலோசனையெல்லாம் செவிமடுத்து தான் செய்யக்கூடிய காரியத்தை சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சரியான நேர்மைக்கு புறம்பான விஷயங்களை செய்யாமல், உண்மைக்கு புறம்பான விஷயங்களை செய்யாமல், சத்தியத்தை மதித்து செய்யக்கூடிய காரியங்களை மட்டுமே சிறப்பாக செய்வாங்க. அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் குணம். 2வது, இதுவே இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டமாக அமையும். ஏன்னா இவங்களை செய்கிறத மட்டுமே செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறதுனால மற்றவங்களோட அந்த இணக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். இதனால் மற்றவர்களுக்கு இவர்களை கண்டால் பிடிக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. மிதுன ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சற்று மற்றவர்களோடையும் இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்து கொள்ளணும். இல்லை என்றால் இவர்கள் வாழ்க்கையில் அதிக அளவில் இந்த டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கும். இதனால் இவருடைய குணநலன் சார்ந்த விஷயங்களை சற்று மாற்றி அமைச்சிட்டு எல்லாத்தோடையும் இணக்கமாக சேர்ந்து போகும்போது ரொம்ப அற்புதமான பலனை தர ஆரம்பிக்கும். வெற்றி என்பதே இவருடைய குறிக்கோளாக இருக்கும். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. மிதுன ராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது எந்த ராசியுடன் திருமணம் செய்தால் யோகம் அப்படிங்கிற கேள்வி அதிகப்படியாக இருக்குங்க சார். அதுக்கான பதில் என்ன? மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் அற்புதமான திருமண யோகத்தை அனுபவிக்கணும்னா தனுசு ராசி, மேச ராசி, சிம்ம ராசி, இந்த 3 ராசியை சேர்ந்த அன்பர்களை தனது வாழ்க்கை துணையாக பெற்றுவிட்டார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. காரணம் என்னென்னா, இது காற்று தத்துவ ராசி, இது மிதுனம் என்பது. சிம்மமும் தனுசும் மேசமும் நெருப்பு தத்துவ ராசி. ஒரு நெருப்பு எறிவதற்கு காற்று எப்படி உறுதுணை புரிகிறதோ அந்த மாதிரியான ஒரு தன்மையில் 2 பேரும் ஒன்று கலந்து தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி கொள்வதற்கான ஒரு உழைப்பை நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். இதன் காரணமாக இல்லற வாழ்க்கையில் எந்த விதமான தொய்வுமே இருக்காது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் அற்புதமான வெற்றியை பெறுவார்கள். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் தனுசு, மேசம், சிம்மம், இந்த 3 ராசியை சார்ந்தவர்களை திருமணம் செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமான யோகம் உண்டாகும்.
மிதுன ராசி நேயர்களுக்குங்க சார், திருமணம் செய்யும் பொழுது இணைக்கவே கூடாத ராசிகள் அப்படிங்கிறது என்னென்னங்க சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு தன்னோட இணையவே கூடாத ராசி என்றால் அது வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல கன்னி ராசி, 2ஆம் இடத்துல மகர ராசி, 3ஆம் இடத்துல ரிஷப ராசி. இந்த 3 ராசியை சேர்ந்தவர்களை இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களையும் இன்னல்களையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். தப்பு தவறி காதல் செய்து விட்டார்கள் என்றால் அந்த காதல் தோல்வியிலேயே போய் முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. காரணம், இந்த ராசியோடைய அந்த ஃப்ரீடம், அந்த சுதந்திர மனப்பான்மைக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பாங்க. இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மகர ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசியை சேர்ந்தவங்களாம் மண் தத்துவம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை சுதந்திரமாக செயல்படுறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவரோட வாழ்க்கையே போராட்டகரமானதாக ஆகிப்போயிடும். வெகு விரைவில் விவாகரத்து வரை சென்றுவிடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில்லை. ஸோ இதை கருத்தில் கொண்டு இவர்கள் இந்த ராசியினரை தவிர்க்க வேண்டும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்தது தான் அவங்களுக்கு அதில் வெற்றி இருக்குங்க சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயுமே ரெக்கார்டு கேட்பாங்க. ஏப்பா நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த கருத்து நீ ஏற்றுக்க அப்படின்னா அப்படியே கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிற அந்த ஆதாரத்தை கேட்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் ரைட்டு, பத்திரப்பதிவு, எழுத்து, பிரிண்டிங், எழுதுகோள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பாட புத்தகங்கள், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அல்லது பத்திரிகை நடத்துதல், நாளிதழ்கள் நடத்துதல், இந்த மாதிரி மீடியா சர்க்கிளில் ஒரு நல்ல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்துதல், டெலிஃபிலிமில் ஒரு தன்னுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாக அறிவித்தல், கவிதை எழுதுதல், கதை எழுதுதல், இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வெற்றிகள் தேடி வரும். இயல், இசை, நாடகம் போன்ற கலைத்துறையில் இவருடைய வெற்றிங்கிறது பன்மடங்கு அதிகரிக்கும். இவங்களுடைய கற்பனை திறனுக்கு ஒரு எல்லையே இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த கற்பனை சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதோ அல்லது அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட கணிதவியல், பங்கு வர்த்தகம் சம்மந்தப்பட்ட துறையில் நம்பர் 1 இருக்கிறது, வணிகம் சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு நிலையில் இருக்குது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு உண்டான பேசிக் அடிப்படை தொழில்கள். இது சார்ந்த தொழிலை அவர் ஜீவிக்கும் போது ரொம்ப அற்புதமான யோக வாழ்வை 100% பெறுவார்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த வயதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலானவருடைய கேள்வியாக இருக்குங்க சார். தொடர் பிரச்சனையாகவே இருக்குது. எனக்கு எந்த வயதில் நான் செட்டில் ஆவேன் அப்படிங்கிறதா இருக்குங்க சார். அதுக்கான பதில் என்னங்க சார்? மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு புத்தி தான் அடிப்படை ஆதாரமாக இருக்கும். எதையுமே தன்னுடைய சுய சிந்தனை திறனால் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் அப்படிங்கிற மாதிரி முருகனுக்கு ஒரு விஷயம் உண்டு. ஸோ அந்த மாதிரி சிறு குழந்தையிலிருந்தே இவர்களுடைய வெற்றி நிர்ணயம் செய்யப்படும். குறிப்பாக சொல்லணும், 16 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகளை பெறுவார்கள். இளம் வயதிலேயே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியினராக இருப்பாங்க. என்ன இதில் ஒரு விஷயம், இது எல்லாம் இவங்க செய்கிற விஷயம் அத்தனையுமே மற்றவங்களுக்கு தான் பயன்படும். இவங்களுக்கு பயன்படுவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப குறைக்கும். இதை இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 25 வயசுக்கு மேலாகி போயிடும். நம்மளை பயன்படுத்தி தான் மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கே இவர்களுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இந்த உண்மை நிலையை புரிஞ்சிட்டாங்கன்னா இவர்கள் சிறு வயதிலேயே நல்ல அற்புதமான யோகத்தை அனுபவிப்பார்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை இது வந்துருமே, இந்த ராசியில் பிறந்தாலே இது கட்டாயம் இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு காற்று தத்துவ ராசி என்ற காரணத்தினால இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடுமையாக பாதிப்பை தரும். அதேமாதிரி சைனஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ராசி பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக இந்த நுரையீரல்னால் வரக்கூடிய பாதிப்புகள், இருமல், சளி தொந்தரவு, காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிக அளவில் எதிர்கொள்வாங்க. ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் எதிர்கொள்வாங்க. பாதிக்கப்படவில்லை என்றால் ரொம்ப நன்றாகவே இருக்கும், ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு இருக்கிறது என்றால் அதற்கான சரியான மருத்துவத்தை நோக்கி இவர்கள் நகர்வது அவசியம். இல்லை என்றால் இவர்களுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இது கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லை இந்த நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசி என்றால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியினரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
இவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி முதல் படி எடுத்து வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் காலை வாரி விடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் தான் இந்த 3 ராசியினரும். ரிஷபராசியும் சரி, கன்னிராசியும் சரி, மகர ராசியும் சரி, இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதில் அவங்க கவனமாக இருக்கணும். 2வது விஷயம், எதுலேயுமே ஒரு ரெக்கார்டு வைஸ் பண்ணக்கூடிய இவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னுடைய பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ மற்றவர்களுக்கு பொருளை கொடுக்கறது சம்மந்தப்பட்ட விஷயங்களோ எழுத்துப்பூர்வமாக வாங்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய காரியங்களால் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களுக்கு ஆளாயிருவாங்க. பணத்தை கொடுத்தாங்கன்னா போயிடும். ஏதோ ஒரு ரெக்கார்டு கம்பல்சரி இருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கணும். செக்யூரிட்டி இல்லாமல் எந்த விதமான பண பரிவர்த்தனையும் இவர்கள் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். மிதுனராசினியர்களுக்கு அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் கிடைப்பதற்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா என்னவா இருக்கும் இது? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இது புதனுடைய ராசி அப்படிங்கிறதுனால இவர்கள் வந்து பெருமாளை வழிபாடு செய்யணும். மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளை மலர் மாலை கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமான யோக பலன்கள் நடைமுறைக்கு வரும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் குறிப்பாக பெருமாளுக்கு நல்ல அலங்காரம், துளசி மாலையெல்லாம் அலங்காரம் செய்தோ அல்லது மலர் மாலையெல்லாம் அலங்காரம் செய்தோ வழிபாடு செய்யும் பட்சத்தில் இவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றம், சிக்கல்கள், சிரமங்கள் யாவுமே தீர்ந்து எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். திருமண வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும், தொழில் அபிவிருத்தியும் ரொம்ப நல்லாயிருக்கும். எதை நினைக்கிறாங்களோ அது சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். தடை தாமதங்கள் என்பதே இவர்கள் வாழ்வில் இருக்காது. எல்லாத்துலேயும் ரொம்ப ஒரு வீரியமாக செயல்பட்டு சக்ஸஸ் அடைவாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடங்கள். மிதுனராசினியர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? கோவில் வழிபாடு என்று வந்து விட்டாலே இந்த மிதுன ராசியில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வழிபாடு. மிதுன ராசியில் நான் பிறந்துட்டேன், நான் ஒரு கோயிலுக்கு கம்பல்சரி என்னுடைய ஆயுள் காலத்திலேயாவது கம்பல்சரி போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது என்றால் அது திருவெண்காடு புதன் ஸ்தலம்தான். இந்த திருவெண்காடு புதன் ஸ்தலத்துக்கு அடிக்கடி இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் வளர்பிறையில் வர்ற புதன்கிழமை என்று காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், இந்த 3 தீர்த்தங்களும் நீராடி புதனை வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் இவர்கள் வாழ்வின் வெற்றி சகல நிலைகளும் முன்னேற்றம் அடையும். குறிப்பாக கலைத்துறையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. மிதுனராசினியர்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேர்கொண்டு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.